பார்ட் 3லயாச்சும் எனக்கு தயவு செஞ்சு நான் பண்ணுறது தான் தப்பா? இல்லை நீங்கள்லாம் யாராவது இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால், இல்லை இப்படி தான் போட்டு அரைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இது கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாமா, இல்லை நான் என்ன மாற்றிக்கணுமான்றதுக்கான கன்க்ளூஷனுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அவங்க வந்து 2 கிளாஸ் போட்டு அரைச்சி பாருங்கள், அப்போவும் கீழே வந்துச்சுன்னா நாங்கள் மாற்றிக்கிறோம், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், 2 கிளாஸ் போட்டு மாவு அரைச்சி 2 கிளாஸு இல்லை 3 கிளாஸ் போட்டு மாவு அரைக்கிறதுக்கு நான் ஏன் சார் கிரைண்டர் வாங்கணும்? நான் அதை மிக்சியிலே அரைச்சிட்டு போயிடுவேனேன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஆர்குமெண்ட் போச்சு. ஆர்குமெண்ட்னா ரொம்ப ஹாஷாலாம் இல்லை, அவரும் டீசெண்டாக தான் பேசினார், நானும் டீசெண்டாக தான் பேசினேன். சரி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் 2 கிளாஸ் போட்டு அரைச்சிட்டு மாவு அந்த மாதிரி ட்ரம்மு கடியில் வருதா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் போட்டு நான் அரைச்சும் பார்த்தேன், வரல தான், அந்த ட்ரம்முக்கு அடியில் வரல. ஆனால் எனக்கு இப்போ என்ன மன உளைச்சல்னா, நான் 3 கிளாஸ் போட்டு இப்போ ஃபைனலாக நான் அரைச்ச மாவு வச்சுருக்கேன், அப்போவும் எனக்கு அந்த பிரச்சனை வரல தான். ஸோ நான் இப்படியே கண்டினியூ பண்ணிடவா? இனிமேல் வந்து 3 கிளாஸ் 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் புழுங்கலரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 200 உளுந்து போட்டு அரைச்சா ஒரு வாரம் கூட மேக்ஸிமம் எனக்கு அது காலியாகிடும். ஆனால் இப்படி அரைச்சாதான் அந்த ட்ரம்முக்கு அடியில் வராமல் பிரச்சனை இல்லாமல் அந்த மாவு அரைக்குது. இல்லை நான் 4 கிளாஸ் போட்டு கொஞ்சம் உளுந்த கூட போட்டால் கூட தனித்தனியாக அரைச்சாலும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இது நான் கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாமா, இல்லை இப்படியே நான் கம்மியாக போட்டு அரைச்சே இப்படியே ஓட்டிடலாமான்னு யாராவது யூஸ் பண்ணுறவங்க, இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு, யூஸ் பண்ணுறவங்க இப்படி தான் அரைக்கிறீங்களா, இல்லை நான் எக்ஸஸாக போட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வரலன்றவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே